ஜப்பானில் கடும் நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி தாக்கியதில் மக்கள் பீதியடைந்தனர். ஜப்பானின் தெற்கு பகுதியில் உள்ள கியூஷு தீவை மையமாக கொண்டு கடும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 7.1 அலகுகளாக பதிவானதாக ஜப்பான் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கியூஷு தீவு பகுதியில் 30 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்தது. இதன் காரணமாக சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மேற்கு மியாசாக்கி பகுதியில் சுனாமி அலைகள் தாக்கியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் மக்கள் பீதியடைந்தனர். நிலைமையை எதிர்கொள்ள சிறப்பு பணிக்குழுவை ஜப்பான் அரசு அமைத்துள்ளது. நிலநடுக்கத்தால் பெரிய அளவில் சேதம் ஏற்பட்டதாக தகவல் எதுவும் வெளியாகவில்லை. ஒரு நிமிட செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். இப்படி பூ விவசாயிகளை ஆபாசமான வார்த்தைகளால் மிரட்டிய சிறப்பு சார்பு ஆய்வாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையைச் சேர்ந்த பூ விவசாயிகள் மதுரை மாட்டுத்தாவணி சந்தைக்கு பூக்களை கொண்டு சென்று விற்பனை செய்வது வழக்கம். அந்த வகையில் போக்குவரத்து செலவை மிச்சம் செய்ய 5க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஒன்றாக சேர்ந்து சரக்கு வாகனத்தில் பூக்களை ஏற்றிச் சென்றுள்ளனர். அப்போது மதுரை பறவை சோதனை சாவடியில் வாகனத்தை நிறுத்திய சார்பு ஆய்வாளர் தவமணி சரக்கு வாகனத்தில் ஆட்களை ஏற்றி வரக்கூடாது என்று எச்சரித்துள்ளார். அப்போது சரக்கு வாகனத்தில் சென்று பூக்களை விற்பனை செய்வதுதான் வழக்கம் என்று விவசாயிகள் கூறியதாக சொல்லப்படுகிறது. மறுபேச்சு பேசியதால் ஆத்திரமடைந்த சார்பு ஆய்வாளர் ஆபாசமான வார்த்தைகளால் பேசியதோடு செருப்பால் அடிப்பேன் என விவசாயிகளை மிரட்டியுள்ளார். இந்த வீடியோ வைரலான நிலையில் சிறப்பு சார்பு ஆய்வாளர் தவமணியை சஸ்பெண்ட் செய்து மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் உத்தரவிட்டார். 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக அமலாக்கத்துறையின் உதவி இயக்குநர் சந்தீப் சிங்கை சிபிஐ அதிகாரிகள் அதிரடியாக கைது செய்தனர். மும்பையைச் சேர்ந்த தொழிலதிபருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறையின் உதவி இயக்குநர் சந்தீப் சிங் மும்பை தொழிலதிபரை 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டு மிரட்டியுள்ளார். இது தொடர்பாக சிபிஐயிடம் மும்பை தொழிலதிபர் சார்பில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் அமலாக்கத்துறையின் உதவி இயக்குநர் சந்தீப் சிங்கை சிபிஐ அதிகாரிகள் கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் மும்பை தொழிலதிபர் 20 லட்சம் ரூபாயை சந்தீப் சிங்கிடம் கொடுக்க முற்பட்ட போது கையும் களவுமாக சந்தீப் சிங்கை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக மதுரையில் அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியை தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு போலீசார் கடந்த ஆண்டு கைது செய்தது குறிப்பிடத்தக்கது. கும்பகோணம் மாநகராட்சி மேயர் கூட்டத்தை திமுக உறுப்பினர்கள் புறக்கணித்ததால் சலசலப்பு ஏற்பட்டது. தமிழ்நாட்டின் ஒரே காங்கிரஸ் கட்சி மேயராக கும்பகோணம் மாநகராட்சி மேயர் சரவணன் உள்ளார். திமுக துணை மேயரான சுபத் தமிழழகனுக்கு மேயர் பதவி வழங்காததால் மேயருக்கும் திமுகவினருக்கும் இடையே பனிப்போர் நிலவுவதாக கூறப்படுகிறது. மேயராக சரவணன் பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் கடந்த நிலையில் முதல் முறையாக அனைத்து மாமன்ற உறுப்பினர்களுடன் கும்பகோணம் வளர்ச்சி திட்ட பணிகள் தொடர்பாக ஆலோசனை கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. திமுகவினர் இக்கூட்டத்தை புறக்கணித்த நிலையில் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த 4 பேர் மட்டுமே பங்கேற்றனர். போதைப்பொருள் விற்பனையை கட்டுப்படுத்த காவல்துறையினருக்கு சுதந்திரம் தர வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சென்னை நங்கநல்லூர் அரசு பள்ளியில் மாணவரின் புத்தகப்பையில் கஞ்சா பொட்டலம் இருந்ததை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் பள்ளி கல்லூரிகளில் மிட்டாய் விற்பது போல் சுதந்திரமாக போதைப் பொருட்கள் விற்கப்படுவதாக கூறியுள்ளார். இளம் சந்ததியினரை போதைப்பொருள் புழக்கத்திலிருந்து காப்பாற்றவும் அரசை அவர் வலியுறுத்தியுள்ளார். பள்ளிகளில் அதிகரித்து வரும் கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்தாமல் வேடிக்கை பார்ப்பது ஆபத்தானது என பாமக தலைவர் அன்புமணியும் குற்றஞ்சாட்டியுள்ளார். காவல்துறையின் ஒத்துழைப்புடனேயே கஞ்சா வணிகம் நடக்கிறதா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கஞ்சா போதைக்கு அடிமையாகாமல் பள்ளி மாணவர்களை காக்க வேண்டியது அரசின் கடமை எனவும் அன்புமணி தெரிவித்துள்ளார். ரிலையன்ஸின் ஜியோ பாரத் ஸ்மார்ட் போன்கள் இந்தியாவின் செல்போன் சந்தை மதிப்பில் 50 விழுக்காட்டை அடைந்திருப்பதாக அந்நிறுவனம் பெருமிதம் தெரிவித்துள்ளது. நவீன அம்சங்களுடன் தொலைபேசி அனுபவத்தை மலிவு விலையில் வழங்கும் நோக்கத்தில் ரிலையன்ஸ் நிறுவனம் ஜியோ பாரத் ஸ்மார்ட் போன்களை கடந்த ஆண்டு அறிமுகம் செய்தது. ஜியோ ரூபாய் செல்போன்களுக்கான பிரிவில் 50 விழுக்காடு பங்கை அடைந்திருப்பதாக ரிலையன்ஸ் நிறுவனம் டிஜிட்டல் புரட்சியில் ஜியோ பாரத் ஸ்மார்ட் போன்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறியுள்ளார். மாதந்தோறும் 123 ரூபாய்க்கு ஜியோ பாரத் ஸ்மார்ட் போன்களில் டிஜிட்டல் சேவைகள் வழங்கப்பட்டு வருகின்றன.
நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே நிலச்சரிவு அபாயம் இருப்பதாக அஞ்சப்பட்ட பகுதிகளை அதிகாரிகள் 2வது நாளாக ஆய்வு செய்தனர். மேல் கூடலூர் கோக்கால் பகுதியில் தொடர் கனமழையால் நிலத்திலும் வீடுகளிலும் விரிசல் ஏற்பட்டது. வயநாடு நிலச்சரிவு எதிரொலியாக அச்சமடைந்த இப்பகுதி மக்கள் வாடகை வீடுகளுக்கும் முகாம்களுக்கும் சென்றனர். நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கை பேனர் வைக்கப்பட்டு பொதுமக்கள் நடமாடவும் தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் வீடுகளில் விரிசல் ஏற்பட்ட கோக்கால் பகுதியில் கூடலூர் கோட்டாட்சியர் தலைமையில் புவியியல் வல்லுநர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். சாலை மற்றும் வீடுகளில் ஏற்பட்டுள்ள விரிசல்கள் எதனால் ஏற்பட்டன என்று ஆய்வு செய்தனர். அப்பகுதியில் கட்டப்பட்டு வரும் அரசு மருத்துவமனைக்கான மண் கற்கள் தோண்டப்பட்டதால் வீடுகளில் விரிசல் ஏற்பட்டதாக மக்கள் கூறியிருந்த நிலையில் அதிகாரிகள் தொடர் ஆய்வில் ஈடுபட்டு வருகின்றனர். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலையில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்றுவதாக தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் மீண்டும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மாஞ்சோலை தேயிலை தோட்டம் தொடர்பாக தனியார் நிறுவனத்துக்கும் அரசுக்குமான ஒப்பந்தம் விரைவில் முடிவடைய உள்ளது. இதனால் அங்கு பல தசாப்தங்களாக வாழ்ந்து வந்த மக்கள் குடும்பத்துடன் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டனர். இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு தாழையுத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் முத்துராமன் கடந்த மாதம் புகார் மனு அனுப்பியிருந்தார். இந்த புகார் மனு தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையம் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய நிலையில் மாவட்ட ஆட்சியர் விசாரணை நடத்துவார் என கூறி சில நாட்களுக்கு முன்பு வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. இந்நிலையில் தேசிய மனித உரிமை ஆணையமே களத்திற்கு வந்து விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று முத்துராமன் மேலும் ஒரு மனு தந்துள்ளார். எதிர்மனுதாரராக மாவட்ட ஆட்சியர் இருப்பதால் இந்த வழக்கை அவர் விசாரிப்பது முறையாக இருக்காது என்றும் மனுவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். காண்பது சாலையா அல்லது குளமா என சந்தேகப்படும் அளவுக்கு காட்சியளிக்கும் சாலையின் பரிதாப நிலைதான் இது. வேலூர் மாநகராட்சி தோட்டப்பாளையம் பகுதியில் 2 நாட்களாக கனமழை பெய்தது. அதன் காரணமாக சாலையில் நீர் தேங்கி குளம் போல காட்சியளிக்கிறது. சாலையில் நடக்க முடியாத அளவுக்கு மழைநீர் தேங்கி துர்நாற்றம் வீசும் நிலையில் நோய் தொற்று பரவும் அபாயமும் இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. இருசக்கர வாகன ஓட்டிகள் கீழே விழுந்து காயமடைவதாகவும் கூறப்படுகிறது. இந்த பக்கம் ஒரு 50-60 மரக்கடைங்க எல்லா தொழிற்சாலைங்க இருக்குது. பின்னாடி பார்த்தா மக்கான்ல ஒரு 5000 குடும்பம் வசிக்குது. யாருமே இதை கண்டுக்குதில்லை. இந்த ரோடு பாருங்க, எத்தனை முறை பல அதிகாரிகிட்ட சொல்லியாச்சு, தகவல் சொன்னோம். ரோடு போடுவாங்க பார்த்தேன், டெய்லி வீந்து கீழே வீந்து மேலே வீந்து போறாங்க. மாநகராட்சி நிர்வாகம் சாலையை அமைத்து கால்வாய்களை கட்டித்தரவும் மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மாலை நேரத்தில் பெய்த மழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. சென்னையில் வளசரவாக்கம், நெற்குன்றம், மதுரவாயில், வானகரம், ராமாபுரம், காரம்பாக்கம், ஆழ்வார் திருநகர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் பள்ளி கல்லூரி வகுப்புகள் முடிவடைந்து திரும்பிய மாணவ மாணவிகள் மழையில் நனைந்தபடி செல்லும் நிலை ஏற்பட்டது. மேலும் தாழ்வான பகுதிகளிலும் பிரதான சாலைகளிலும் தண்ணீர் தேங்கியது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரணி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கோவை நகரின் பல்வேறு பகுதிகளிலும் அரை மணி நேரத்துக்கும் மேலாக மிதமான மழை பெய்தது. காந்திபுரம், சிவானந்தா காலனி, பந்தய சாலை, புலியகுளம், பாப்பநாயக்கன் பாளையம் உள்ளிட்ட நகரின் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இந்த மழை காரணமாக வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியது. நம்ம ஒரு செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே தம்பதியை கடத்தி சென்று பணம் பறித்த திமுக பிரமுகரை காவல்துறையினர் கைது செய்தனர். உள்ளிக்கோட்டையைச் சேர்ந்தவர் கட்டட ஒப்பந்ததாரர் செல்வேந்திரன். இவர் அரசு ஒப்பந்ததாரராகவும் உள்ளார். அதே பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான பொய்யாமொழி என்பவர் செல்வேந்திரன் மற்றும் அவரது மனைவியை காரில் கடத்தி சென்று 1,86 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியதாக தெரிகிறது. முதற்கட்டமாக செல்வேந்திரனிடம் 23 லட்சத்தை பெற்றுக்கொண்டு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து செல்வேந்திரன் கொடுத்த புகாரின் பேரில் காவல்துறையினர் பொய்யாமொழியை கைது செய்தனர். இவர் மீது அடிதடி, கொலை, கொள்ளை என 21 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. திருச்சியில் திருட்டு வழக்கில் கைதான இளைஞர் காவலர்களை மிரட்டும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. திருச்சி திலைநகரில் உள்ள உணவகத்தில் கடந்த 1ஆம் தேதி 1,40,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது. அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் சாரங்கள் என்பவரை
காவலர்கள் பிடித்து வந்து உணவகத்தில் வைத்து விசாரித்தனர். அப்போது அவர் பணத்தை திருடியதை ஒப்புக்கொண்டார். ஆனால் திருடிய பணத்தை தான் செலவு செய்துவிட்டதாகவும் தன்னிடம் தற்போது பணம் இல்லை என்றும் கூறியுள்ளார். பின்னர் அவரை காவலர்கள் கைது செய்ய முற்பட்ட போது அவர்களை மிரட்டினார். அதைத் தொடர்ந்து ஒரு வழியாக சங்கரனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கரூரில் கோயில் நிலப்பிரச்சனையில் சாலையில் மறியலில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்டோர் காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்தனர். வெண்ணைமலை பாலசுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் உள்ள 400க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை காலி செய்ய அறநிலையத்துறை சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் வட்டார போக்குவரத்து அலுவலகம் முன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு சிலரை காவல்துறையினர் குண்டுகட்டாக தூக்கி கைது செய்தனர். சென்னை புளியந்தோப்பில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட கணவன் மனைவி உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். புளியந்தோப்பு பகுதியில் புதன்கிழமை கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வியாசர்பாடியைச் சேர்ந்த சரவணன் என்பவர் பிடிபட்டார். இவர் ஆந்திராவிலிருந்து கஞ்சா வாங்கி வந்து புளியந்தோப்பைச் சேர்ந்த அபினேஷ், அவரது மனைவி ஐஸ்வர்யா ஆகியோர் மூலம் விற்பனை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து அவர்கள் இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் 25,000 ரூபாய் மதிப்புள்ள 1 கிலோ 300 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே விளைநிலத்தில் மின்கம்பி அறுந்து விழுந்ததில் 4 பசுமாடுகள் உயிரிழந்தன. ஆற்காட்டை அடுத்த ஏரிக்கரை பகுதியைச் சேர்ந்தவர் சிவா. இவருக்கு சொந்தமான 4 பசுமாடுகள் தாஜ்புரா அருகே உள்ள விவசாய நிலத்தில் மேய்ச்சலில் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மின் வயர்கள் அறுந்து பசுமாடுகள் மீது விழுந்துள்ளன. இதில் சம்பவ இடத்திலேயே பசுமாடுகள் துடிதுடித்து உயிரிழந்தன. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பசுமாடுகளை மீட்டு கால்நடை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உயிரிழந்த பசுமாடுகளுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என உரிமையாளர் கோரிக்கை விடுத்த நிலையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே இருசக்கர வாகனத்தில் சாகசத்தில் ஈடுபட்ட இளைஞர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கும்பகோணம் மகாமகக்குளம் கல்லூரி சாலை மற்றும் திருவிடைமருதூர் நெடுஞ்சாலையில் இளைஞர்கள் சிலர் இருசக்கர வாகனத்தில் சாகசம் செய்யும் வீடியோ இணையதளத்தில் வெளியானது. இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரித்த போது அவர்கள் திருவிடைமருதூரைச் சேர்ந்தவர்கள் என தெரியவந்தது. இதையடுத்து அவர்களின் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். நீதிமன்றத்தில் அபராதம் செலுத்த வந்த அந்த இளைஞர்கள் அதையும் வீடியோவாக எடுத்து இணையத்தில் வெளியிட்டுள்ளனர். இதன் காரணமாக அவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். போலீஸ் ஸ்டேஷன் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. ஆதிடா காசிமேடு ஆதி. தமிழ்நாடு அரசின் தமிழ் புதல்வன் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோவையில் நாளை தொடங்கி வைக்க உள்ளார். இத்திட்டத்தின் பயன்கள் என்ன, யார் யார் பயன்பெறலாம் என்ற விவரங்களை அளிக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் பாலவேல் சக்கரவர்த்தி. தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக யார் யாருக்கு இந்த 1000 ரூபாய் கிடைக்கும், அதற்கான அந்த விண்ணப்பத்தின் ப்ராசஸ் எப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற விவரங்களை நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக 1000 ரூபாய் பெறுவதற்கு ஏதேனும் தகுதி வரம்பு உண்டா அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வருமான உச்ச வரம்பு என்று ஒன்று கிடையாது. அதாவது ஒரு குடும்பத்துல இவ்வளவு வருமானம் தான் இருக்கணும், அவர்களுக்கு தான் இந்த உதவித்தொகை அப்படிங்கிற எந்த உச்ச வரம்பும் கிடையாது. அதே நேரத்தில் இனம் ஒதுக்கீடு அப்படிங்கிற எந்த பாகுபாடும் இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக கொடுக்கப்படக்கூடிய நிதி உதவிக்கு இல்லை அப்படின்னும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது யார் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் வழியில் பயின்ற மாணவர்கள் அனைவருக்கும் இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக உதவித்தொகை கிடைக்கும். ஒருவேளை அவங்க வேறு ஏதேனும் உதவித்தொகை திட்டத்தின் மூலமாக பலன் பெற்றுக் கொண்டிருந்தாலும் கூட அவர்களுக்கு இந்த தமிழ் புதல்வன் திட்டம் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரே குடும்பத்தில் பல மாணவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் தகுதி பெற்றவர்களாக இருந்தால் அவர்களும் கூட விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இங்க தமிழ்நாட்டில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வியில அரசு பள்ளியிலோ அல்லது அரசு உதவி பெறும் பள்ளியிலோ படித்துவிட்டு மத்திய அரசினுடைய உயர்கல்வி நிறுவனங்களான NIT மற்றும் IIT, IESER மாதிரியான கல்வி நிறுவனங்கள்ல வேற மாநிலங்களில் படித்துக் கொண்டிருந்தாலும் அந்த மாணவர்களுக்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக 1000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இது விண்ணப்பிச்சாச்சு. இந்த விண்ணப்பத்தினுடைய ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா
ஆதார் எண் அடிப்படையாக கொண்டு எம்எஸ் நம்பர் மூலமாக இந்த சரிபார்ப்பு பணிகள் நடக்கும். அதாவது கல்வித்துறையினுடைய இன்ஃபர்மேஷன் சென்டரான எம்எஸ் நம்பர் அடிப்படையில் இந்த சரிபார்ப்பு பணிகள்லாம் நடக்கும். அது நடந்து முடிந்த பிறகாக 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் அந்த குறிப்பிட்ட மாணவர் அரசு பள்ளியில் தான் படித்திருக்கிறாரா, அவர் தமிழ் வழி கல்வியில் தான் படித்திருக்கிறாரா அப்படிங்கிற அந்த விவரங்களை எல்லாம் உறுதிப்படுத்துவாங்க. ஏன்னா ஒருவேளை அவர்கள் வெவ்வேறு பள்ளியில மாறி இருக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி மாறும்போது முழுவதுமாக 6th to 12th அவங்க தமிழ் வழி கல்வி, அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்திருக்கிறார்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கன்ஃபார்ம் பண்ண பிறகாக இந்த விண்ணப்பம் உடனடியாக உயர்கல்வித்துறைக்கு அனுப்பப்படும். உயர்கல்வித்துறை இது மாணவர்களுக்கான ஒரு யூனிக் ஐடி அப்படிங்கிற ஒரு தனி அடையாள எண்ணை உருவாக்குவாங்க. அந்த எண் நம்முடைய செல்போன் எண்ணுக்கு குறுஞ்செய்தியாக வரும். அந்த எண்ணை அடிப்படையாக வைத்து நாம குறிப்பிட்ட தமிழ் புதல்வன் திட்டத்தினுடைய இணையதளம் மூலமாக நமக்கு வரக்கூடிய நிதி உதவியோ அல்லது மற்ற விஷயங்களையோ நம்ம அந்த இணையதளம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இதுதான் தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக 1000 ரூபாய் யாருக்கு கிடைக்கும், அந்த விண்ணப்பத்திற்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற தகவல்கள். சென்னை மீனம்பாக்கத்தில் சாலையில் நின்று கொண்டிருந்த 6 கார்கள் மீது அரசு பேருந்து மோதி விபத்து ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மீனம்பாக்கம் ஜிஎஸ்டி சாலையில் வாகனங்கள் அடுத்தடுத்து சென்று கொண்டிருந்தன. அப்போது மீனம்பாக்கம் பகுதியில் உள்ள சிக்னலில் வேகமாக வந்த அரசு பேருந்து அங்கு நின்று கொண்டிருந்த கார்கள் மீது அடுத்தடுத்து மோதியது. இந்த விபத்தில் 6 கார்கள் சிக்கிக் கொண்டன. கார்களின் முன்பகுதி மற்றும் பின்பகுதிகள் சேதமடைந்தன. காரில் பயணித்த பெண் ஐடி ஊழியர் காயமடைந்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பேருந்து ஓட்டுநர் மற்றும் கார் ஓட்டுநர்களிடம் விசாரணை நடத்தினர். நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் என்னென்ன, அதற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிப்பது ஏன் என்பது குறித்த விவரங்களை வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் தேவப்பிரியன். மக்களவையில் மத்திய அரசு கொண்டு வந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிர்க்கட்சிகள் மிக கடுமையான எதிர்வினை ஆற்றியிருக்காங்க. அது என்ன வக்ஃப் வாரிய சட்டம்? 1995 தான் இந்த வக்ஃப் வாரிய சட்டம் அப்படின்றது நிறைவேற்றப்பட்டு இப்போ நடைமுறையில் இருக்கு. வக்ஃப் அப்படின்னா அரபிக் மொழியில ஒரு சொத்தை ஒரு மதத்திற்காகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக தானமாக கொடுப்பது தான் இந்த வக்ஃப் அப்படின்ற சொல்லுடைய அர்த்தம். இப்போ இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் கொடுத்த சொத்துக்களை இந்த வக்ஃப் வாரியம் தான் பராமரிக்கிறாங்க. இது தேசிய அளவில் ஒரு கவுன்சிலாகவும் ஒவ்வொரு மாநிலங்களையும் யூனியன் பிரதேசங்களையும் ஒரு வாரியமாகவும் வக்ஃப் வாரியமாகவும் செயல்படுது. இந்தியா முழுமைக்கும் மொத்தம் 30 வக்ஃப் வாரியங்கள் அப்படின்றது இருக்கு. சரி, இதனுடைய பணிகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நாடு முழுவதும் 7,85,934 சொத்துக்கள் இருக்கு. இந்த சொத்துக்களை பராமரிக்கிறதும் அதை பாதுகாப்பதும் அதில் ஏதான சிக்கல் இருந்தால் அதை தீர்த்து வைப்பதும் தான் இந்த வக்ஃப் வாரியத்துடைய மிக முக்கியமான பணிகள். இப்போ மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திருத்தங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது இதை ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய வக்ஃப் வாரியத்தை ஒருங்கிணைத்து ஒரு சென்ட்ரலைஸ் ஆக்க போகிறது தான், ஒரு ஒருங்கிணைப்பு ஆக்க போகிறோம் அப்படின்றது தான் இந்த திருத்தம் சொல்லக்கூடிய முதல் செய்தியாக இருக்குது. இனிமேல் வக்ஃப் வாரியத்தில் தனிப்பட்ட முறையில் நீங்கள் லெட்ஜர் மெயின்டைன் பண்ண வேண்டாம். இனிமேல் எல்லாமே முறைப்படி பத்திரப்பதிவுத்துறையில் எந்த மாதிரியான ஒரு மெயின்டைன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி பதிவு செய்வது கட்டாயம் அப்படின்ற ஒரு திருத்தமும் இந்த சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. இஸ்லாமியர்கள் அல்லாத ஒரு உறுப்பினரையும் சேர்க்கக்கூடிய வகையில் இந்த சட்ட திருத்தம் வழி ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. அதாவது இந்து சமய அறநிலையத்துறையில் எப்படி இந்து அல்லாத ஒருத்தர் உறுப்பினராக முடியாதோ அதுக்கு மாற்றாக வக்ஃப் வாரியத்தில் இஸ்லாமியர் அல்லாத ஒருத்தரும் உறுப்பினராக முடியும் அப்படின்னு இந்த சட்ட திருத்தம் சொல்லுது. முதல் முறையாக இந்த வக்ஃப் வாரியத்தில் உறுப்பினர்களாக பெண்களும் சேரலாம் அப்படின்றது தான் இந்த திருத்தம் சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான அம்சமாக இருக்கு. இனிமேல் வக்ஃப் வாரியம் ஈட்டக்கூடிய எல்லா சொத்துக்களும் வரவு செலவு கணக்குகளும் ஒரு தணிக்கை சிஏஜி மாதிரி ஒரு அமைப்பாக தணிக்கை செய்யப்படணும் அப்படின்றதும் இந்த திருத்தம் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயமாக இருக்கு. சரி, இதுக்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய லீகலான விஷயம் என்ன அப்படின்னா, இனிமேல் வக்ஃப் வாரியம் சொல்கிறது தான் இறுதி முடிவு அப்படின்னு கிடையாது. ஒருவேளை அதில் ஆட்சேபனை இருக்குது அப்படின்னா அவங்க நீதிமன்றத்திற்கும் போகலாம். நிர்வாக ரீதியாக இந்த நிலத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் சொல்கிறது தான் இறுதி முடிவாக எடுத்துக்க முடியும் அப்படின்றது 42 திருத்தங்களில் முக்கியமான திருத்தங்களாக பார்க்கப்படுது. சரி, இதுக்கு மற்ற கட்சிகள் எல்லாம் என்னென்ன எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு சிறுபான்மையினர் உரிமை பறிக்கக்கூடிய செயல், அவங்க விவகாரத்தில் தலையிடக்கூடிய செயலாக இருக்குது அப்படின்னு எதிர்க்கட்சியில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது ஒரு அதிகார குவிப்புடைய முதல் நடவடிக்கை, கொஞ்சம் நாட்கள் இது நீர்த்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களவையில் இந்தியா கூட்டணி சார்பாக நிறைய கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இதில் கவனம் ஈர்த்த எதிர்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சியுடைய எதிர்ப்பு, திமுகவும் இதுக்கு இந்த வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதா கடுமையான எதிர்ப்பு பதிவு பண்ணியிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள், மற்ற இடதுசாரி அமைப்புகள் போன்ற நிறைய கட்சிகள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதன் காரணமாக இந்த வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதா அப்படின்றது நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கு.